எதிர்பாராத விதமா இறந்த தன்னோட மகனோட கண்களாவது உயிர் வாழட்டும் அப்படின்னு இங்க ஒரு தந்தை கண்தானம் செஞ்சது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. ஏரியில் குளிக்க சென்ற 11ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பட்டுநூல் சத்திரம் பகுதியை சேர்ந்தவர் தான் பத்மநாபன். இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த நிலையில மூத்த மகனான சிபு அப்படின்றவரு 11ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்களாமா. கோடை விடுமுறை அப்படின்றதுனால தன்னுடைய நண்பர்களோடையும் தம்பியோடையும் சேர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியில குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எதிர்பாராத விதமா சிபு ஏரி நீர்ல மூழ்கி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா தகவல் அறிஞ்ச ஸ்ரீபெரும்புத்தூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பிரேத பரிசோதனை செய்யறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகனுடைய கண்களாவது உயிர் வாழட்டும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட சிபுவோடைய தந்தை பத்மநாபன் கண்தானம் செஞ்சது பலரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. அதை தொடர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூர் காவல்துறையினர் முன்னாடி சிபுவோடைய தந்தை பத்மநாபன் அவர்கள் கிட்ட கண்தானம் செய்யறதுக்கான சான்றிதழும் வழங்கியிருக்காங்களாமா. ஏரியில குளிக்க சென்ற மாணவன் நீர்ல மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஜட்டுபாய்னு ரசிகர்கள் அன்போட கூப்பிட நம்ம ஜடேஜா கையில இருந்த கண்ணாடியை சுழட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி பயங்கர ஸ்டைலா போஸ்ட் கொடுத்தது ரசிகர்கள் மத்தியில சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ இணையத்துல இப்ப வைரலாவும் பகிரப்பட்டு இருக்கு. ஏப்ரல் 8ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்துல சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல பங்கேற்கிறதுக்காக தான் சிஎஸ்கே சென்னை விமான நிலையத்துல வந்து இறங்கினாங்க. ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயர்ஸும் நடந்து போய் பேருந்துல ஏறிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ரசிகர்கள் பயங்கர குஷியா விசில் அடிச்சு கிளாப் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணாங்க. அப்படிதான் ஜடேஜா அவர்கள் உள்ள ஏறினதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. இத கண்ணாடி வழியா பார்த்த ரசிகர்கள் ஜட்டுபாய்னு திரும்பியும் கூப்பிட்டாங்க. அப்பதான் ஜட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்டைல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ருத்ராஜ் கைக்வாடோட பர்த்டேக்கு நாங்கள் வருஷம் ட்ரெஸ்ஸு கூட வாங்கி கொடுக்க மாட்டோங்க, பேட்டு தாங்க வாங்கி கொடுப்போம்னு இப்போ அவரோட அப்பா ஷேர் பண்ணியிருக்காரு. ருத்ராஜ் முதல்ல எந்திரிச்சு நிற்கும் போது அவரோட கையில் பேட் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறமாவே நாங்கள் ரியலைஸ் பண்ணிட்டோம் கிரிக்கெட் தான் அவரோட பேஷன் சொல்லிட்டு.